சிதம்பரம் ஏகாம்பரத்தை பார்த்து ரொம்ப கடுமையாக வார்த்தைகள் பேசினார். நீ கனகாம்பரத்தை பார்க்கும்பொழுது இந்த கண்டிஷனை ஒத்துக்க முடியாது, நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும், இல்லைன்னா ஒரு கை பார்த்துருவோம், நீ எந்த மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் வரவிடாமல் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினால, எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவாலி யார் வந்தாலும் விடமாட்டேன் அப்படி சொல்லி சவால் விட்டான் பாருங்க. அப்படியே அவன் பேசிட்டு வந்துட்டான். அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, சிதம்பரம் வீட்டில் சிதம்பரமும் சிதம்பரம் மனைவியும் கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ளவங்க. அந்த காலத்தில் அவ்வளவு மூடநம்பிக்கை உள்ள காலத்திலேயே இவங்க சிந்தனை செய்கிறதை யோசனை பண்ணுறதே கொஞ்சம் முன்னேற்றமான இருக்கும், அட்வான்ஸாக யோசனை பண்ணுவாங்க. அப்போ ஒரு சிதம்பரத்தோட மனைவி கேட்குறா, ஏங்க நீங்கள் பொண்ணூட்டுக்காரன் ஏதோ கேட்டுட்டாங்கிறதுக்காக இப்படி குதிக்கிறீங்க கோவப்பட்டு, ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்குறானே அது மாத்திரம் சரியா, அது மாத்திரம் நியாயமா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேச மாட்டீங்களே அப்படின்னு அவர் வாக்குவாதம் பண்ணுறான். அது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார் சிதம்பரம். அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ஒன்று தான். பொண்ணு வீட்டில் கேட்டாலும் தப்பு தான், மாப்பிள்ளை வீட்டில் கேட்டாலும் தப்பு தான். அதனால் எதுவுமே நல்லா பேலன்ஸாக சீர்தூக்கி பார்க்கணும் இந்த விஷயத்தையுமே அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான மனசோட சிதம்பரத்தோட மனைவி பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி ஆகுமோ சொல்லையா, நீ 1000 சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை இப்போ நீங்கள் அவங்க எப்படி கேட்குறாங்கிறது இப்போ கேட்டு பாருங்கள். ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகும் சொல்லையா, நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகும் சொல்லையா, நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. கண்ட பெண்களை கொண்டவள் போலே கருதுவான் ஆண் பிள்ளை, கண்ட பெண்களை கொண்டவள் போலே கருதுவான் ஆண் பிள்ளை, எனினும் கல்லானாலும் கணவன் எழுந்தே கலங்கணும் பெண் பிள்ளை, என்னாலும் கலங்கணும் பெண் பிள்ளை. இந்த ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகுமோ சொல்லையா, நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. ஆடு மாடு போல பெண்கள் அடங்கி நடக்கணும், பெண்கள் அடங்கி நடக்கணும், அவரை அடித்து உதைத்து ஆண்கள் எல்லாம் ஆட்டம் போடணும், ஆண்கள் ஆட்டம் போடணும். வேலை முடிந்த பின்னும் வீட்டில் அடிபட்டிருக்கணும், பெண்கள் அடிபட்டிருக்கணும், நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும், நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும். மானத்தை காக்கணும் மாதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே, தன்மானத்தை காட்டி ஒரு மனதோடு வாழணும் புவி மேலே, என்னாலும் வாழணும் புவி மேலே. மானத்தை காக்கணும் மாதர்கள் என்றால்